Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Sounds and Trading. நம்ம யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாக அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் வந்து நான் அப்டேட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் ப்ரீ மார்க்கெட் அனலைசஸாக. ஸோ நான் வந்து ஒரு சிவரி ட்ரேட் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே பிளெயினாக எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் வந்து போகிறீங்க அப்படின்னா அதான் வந்து பெஸ்ட்டு. அதான் வந்து ப்ராஃபிட் எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு கெயின் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸ் நம்ம அவைலபிள் இருக்குது. ஸோ பயப்படணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒரு 3 கரன்சி பேரை மட்டும் அனலைஸ் பண்ணுறோம். ஸோ மூமெண்ட் வந்து அவ்வளவோ சரியாக இல்லை. ஸோ அது இல்லாமல் நான் வந்து ஒரு 1 வீக்காக கொஞ்சம் என்னோடய பர்சனல் ஒர்க்கில் வந்து கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். ஸோ ஓட்டிங் ஒர்க்கு அப்படின்றனால கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். ஸோ பெங்களூர்லேருந்து என்னோடய நேட்டிவ் வந்து கரூருக்கு போயிட்டு எல்லாம் ஓட்டிங் பண்ணிவிட்டு என்னோடய ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி தான் வந்து ட்ரேடே வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி தான் வந்து சார்ட்டு வந்து பார்க்குறேன். இது வரைக்கும் டிஸ்கார்டில் வந்து சின்ன அப்டேட் கொடுத்துட்ருந்தேன். ஸோ இப்போ தான் வந்து மார்க்கெட்டில் உட்கார்றேன். ஓகேங்களா? சரி, மார்க்கெட்டில் என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம என்செட் யூஎஸ்டியில் இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் இருந்து செல் போகலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம். ஸோ 15 மினிட்ஸில் நமக்கு ஃபஸ்ட்டு ரீஃபண்ட்மெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. எந்த ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லை, அது பேசியிருந்தோம். மேலே இருக்கக்கூடிய ரீஃபண்ட்மெண்ட்டில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிவிட்டு நம்ம 5 மினிட்டுக்கு போகிறோம். ஸோ 5 மினிட்டில் மேலே இருக்கக்கூடிய சப்ளையில் ஒரு என்ட்ரி, இதில் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு லைவ் மார்க்கெட்லேயே நம்ம அனலைஸ் பண்ணதை போட்டிருந்தோம். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுறான், இங்கே மிட்டிகேட் பண்ணிவிட்டு கீழே வரான். நம்ம இதை வந்து பிரேக் ஈவன் தான் கொடுத்துருக்கோம். மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், இங்கே ஹிட் பண்ணுறான். ஓகேங்களா? பிரேக் ஈவன் கொடுக்குறான். பட் இங்கே பிரேக் ஈவன் கொடுக்குறான், ரைட். ஸோ நமக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த 15 மினிட்ஸோட ரீஃபண்ட்மெண்ட் வந்து நமக்கு ஃபெயிலியர் பண்ணலை. ஓகேங்களா? ஃபெயிலியர் பண்ணாதனால நம்ம என்ன பண்ணலாம், அதே 5 மினிட்டில் இன்னொரு சோர்ஸ் கொடுத்தாலும் நம்ம என்ட்ரி வந்து போகலாம். ரைட்டா? அப்போது இங்கே வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்கு, சோர்ச் பிஓஎஸ் வந்து கொடுத்து இங்கே கீழே சோர்ச் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த சோர்ச்சுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளையில் செல் வந்து இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், இந்த இடத்துலையும் செல் வந்து கொடுக்குறான். மார்க்கெட் கீழே வந்துட்டான், நம்ம பிரேக் ஈவன் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ பிரேக் ஈவன் பண்ணுறோம். அதில் நமக்கு பிரேக் ஈவன் வந்து கொடுத்துருச்சு மார்க்கெட். ஓகேங்களா? இந்த இடத்துல பிரேக் ஈவன் கொடுத்துருச்சு. இங்கே ஒரு சப்ளை இருக்குது. ஓகேங்களா? இது வந்து பார்க்கலாம். மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், இதில் மிட்டிகேட் பண்ணிவிட்டு எகெயின் வந்து ஹிட் பண்ணுறான் பிரேக் ஈவன். ஸோ நமக்கு 2 0 லாஸ் தான். ஸோ இந்த சப்ளையில் நான் என்ட்ரி வந்து கொடுக்கல. என்ன ரீசன்னா, மார்க்கெட் வந்த சப்ளைக்கு எகெயின் வந்துக்கிட்டே இருக்கான்னா அங்கே செல் ப்ரெஷர் இல்லை. அந்த இடத்துல செல் ஆர்டர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றது தான் மீனிங். ஓகேங்களா? அப்போது அந்த இடத்த அவாய்ட் பண்ணுறது ரொம்ப பெட்டர். ஓகேங்களா? சரி, நமக்கு சப்ளைலேயே வந்து போயிட்டுருக்கு. மேபி சப்ளைலேருந்து கீழேயும் வரலாம். அதனால் நம்ம 4 ஹவர் வந்து போகிறோம். ஆக்சுவல் சப்ளைக்கு போகிறோம் டெய்லி. ஸோ டெய்லிக்கு வந்துட்டோம். இந்த டெய்லின்றது என்ன சப்ளைவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்டரில் இருக்குது. ஓகேங்களா? நமக்கு ஆக்சுவலாக நமக்கு கீழே டிமாண்ட்லேருந்து பை ஆகணும். அப்போது இந்த சப்ளைன்றது கவுண்டர். ஸோ கவுண்டரில் இப்படி கொடுக்கறது நார்மல். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். சரி, இப்போது நமக்கு கவுண்டருக்கு ரீஃபண்ட்மெண்ட்டில் ஒரு சோர்ச் கிடச்சிருச்சு, நமக்கு அடுத்தது சோர்ச் கிடைக்கல. ஓகேங்களா? அடுத்தது சோர்ச் கிடைக்கல. ஸோ இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா, மார்க்கெட் கன்ஃபர்மேஷனுக்காக தான் மேலே வந்திருக்கான். சப்ளையில் பவர் இல்லாமல் மார்க்கெட் வரல, கன்ஃபர்மேஷனுக்காக மார்க்கெட் மேலே வந்திருக்கான். ஸோ அதனால் நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த சப்ளைவை 15 மினிட்ஸ் சப்ளைவாக நம்ம எடுத்துக்கிறோம். 5 மினிட் போகிறோம். 5 மினிட் போயிட்டு இதில் வந்து சிம்பிள், ரொம்ப ரஷ் பண்ணிக்க வேண்டாம், ரொம்ப பார்க்கணும் அப்படின்லாம் அவசியமே இல்லை. ஜஸ்ட் இதை மார்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? மார்க் பண்ணியாச்சு. இந்த ஹையை மார்க் பண்ணுங்கள். இந்த ஹைக்கு மேலே சப்ளை இருக்கா? இல்லை. அப்போ இந்த ஹையை மார்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? இங்கே லோ. இந்த சப்ளைவை எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? இது எடுக்கக்கூடாது, ரிஸ்க்கு. ஏன்னா கன்ஃபர்மேஷனுக்கு இதை மட்டும்தான் எடுக்கணும். இதுதான் லிக்விடிட்டி. ஓகேங்களா?
ஓகே, இப்போது இங்கே மார்க் பண்ணுங்கள். ஓகே, இது எல்லாமே மார்க் பண்ணிட்டு வரோம். இங்கே மார்க் பண்ணியாச்சு. ஸ்ட்ரக்சர் கீழே போயிடுச்சு. ஓகேங்களா? இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளை தான் ஹைலி வேலிடு. இங்கே இருக்கக்கூடிய இந்த மூமெண்ட் ஒரு லிக்விடிட்டி மூமெண்ட். ஓகேங்களா? மார்க்கெட் இப்போ பிரேக் பண்ணிட்டான். மேலே போக சான்ஸ் இருக்குது, பட் இங்கே இருக்கக்கூடிய ஹை பிரேக் ஆகணும். ஓகேங்களா? அதனால இந்த சப்ளை மஸ்ட்டு. ஸோ இதில் டைரெக்டாக என்ட்ரி போகக்கூடாது, ரிஸ்க்கு. போகலாம், பட் ரிஸ்க்கு. அதனால் என்ன பண்ணுங்கள், இந்த சப்ளையில் கன்ஃபர்மேஷன் பாருங்கள். இங்கே நடுவில் போயிட்டு நீங்கள் எவ்வளோ தான் சப்ளைஸை எடுத்தாலும் ஒர்க் ஆகிறது கஷ்டம்தான். ஓகேங்களா? மைண்ட் டென்ஷனும் கூட. அதை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட்டு போங்க, எக்ஸ்ட்ரீமுக்கு போங்க, போடுங்க. வந்தால் என்ட்ரி, இல்லைனா நோ என்ட்ரி. சிம்பிளாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சிம்பிள் தான். சிம்பிளாக ட்ரேட் பண்ணுங்கள், ரஷ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ இதில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் டெய்லியில் பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் இருக்கும். இந்த டிமாண்டில் இந்த டிமாண்ட் வரைக்கும் ஹோல்டு பண்ணிக்கலாம். சிம்பிள். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த டிமாண்டுக்கு வருவோம் அப்படின்ட்டு. வந்ததுக்கப்புறம் பை சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு டிமாண்டுக்கு வந்துட்டான். கீழே ஒரு டிமாண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு டிமாண்டுக்கு போகிறோம், 15 மினிட்ஸுக்கு போகிறோம். 15 மினிட்ஸில் ரீஃபண்ட்மெண்ட்ஸ் வந்து எடுக்கிறோம். ரீஃபண்ட்மெண்ட் இருக்கா? நோ ரீஃபண்ட்மெண்ட். ஓகேங்களா? அப்போது நம்ம கன்ஃபர்மேஷன் எப்படி பார்க்கணும்? 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். கன்ஃபர்மேஷன் எங்கே கொடுத்துருக்கு? நல்லா பாருங்கள். இங்கே கன்ஃபர்மேஷன் இங்கே கொடுத்துருக்கு. ஓகேங்களா? அப்போ இந்த லோ ஒரு லிக்விடிட்டி இருக்கக்கூடிய ஏரியா. ஓகேங்களா? இந்த லோ ஒரு லிக்விடிட்டி இருக்கக்கூடிய ஏரியா. இதை ஹண்ட் பண்ணுவான். அதுக்கு கீழே டிமாண்ட் இருக்கா? நோ டிமாண்ட். ஓகேங்களா? அப்போது இதை பிஓஎஸாக போடுங்க. இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. இந்த டிமாண்டில் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க? பை பண்ணுவாங்க. இந்த இடத்துல பை பண்ணுவாங்க, ரைட்டா? ஸோ என்னோட ஒப்பீனியன் இந்த இடம் ஃபெயில் ஆகும். ஓகேங்களா? இந்த இடம் கண்டிப்பாக ஃபெயில் ஆகும். இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் எப்படி பார்த்தாலும் இந்த இடம் கண்டிப்பாக ஃபெயில் ஆகும். ஏன்னா நமக்கு கீழேயே வந்து கரெக்டாக இல்லை. ஓகேங்களா? அப்போது இது வந்து சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, ரைட்டா? அப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த லோவை ஹண்ட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் மேலே போகிறான், ஹண்ட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் மேலே போகிறான் அப்படின்னாலும் இந்த டிமாண்ட் ஒர்க் ஆகிறது சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன்னா மார்க்கெட் நல்லா லிக்விடிட்டி மூமெண்ட்டை பில்ட் பண்ணுறான். இங்கேயும் நோ இன்டியூஸ்மெண்ட், கீழே வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ 4 ஹவர் போனீங்கன்னா கீழே நமக்கு எகைன் இன்னொரு டிமாண்ட் இருக்குது, இங்கே வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால தான் இந்த இடத்துல எந்த ஒரு அப்டேட்டும் வந்து நான் டிஸ்கார்ட்லேயும் கொடுக்கல, வீடியோலையும் கொடுக்கல. ஓகேங்களா? அப்படி இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் என்ட்ரி போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு பெரிய என்ட்ரி வந்து பிடிக்க போகிறோம். இதை வந்து பிளான். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஹண்ட் பண்ணியிருக்கு 15 மினிட்ஸ். இது வந்து வீடியோலேயே சொல்லியிருந்தேன். மேலே ஹண்ட் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல சப்ளை இருக்குது, இங்கே சப்ளை இருக்குது, செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது ஃபுல்லாக லிக்விடிட்டின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி சூப்பராக பில்ட் பண்ணியிருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு சப்ளை, அதுக்கு மேலே இருக்க சப்ளை ஒர்க் ஆகலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ 15 மினிட்ஸ் போவோம். 15 மினிட்ஸில் சப்ளை வந்து நமக்கு ஒர்க் ஆகிருக்கான்றது வந்து பார்ப்போம். சப்ளை 4 ஹவர், 15 மினிட்ஸ் ரீஃபண்ட்மெண்ட், 5 மினிட் என்ட்ரி. 5 மினிட்ல நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான்றதை செக் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து ஹை. இந்த லோ எடுத்தால் நம்ம கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்து போகலாம். மறுபடியும் வந்து சப்ளையை பார்த்துருவோம். சப்ளை தப்பாக கூட எடுத்துக்கலாம். ஓகே, சப்ளை வந்து 15 மினிட்ஸ். ஓகே, சப்ளை 15 மினிட்ஸ், 5 மினிட் ரீஃபண்ட்மெண்ட். ஓகேங்களா? 5 மினிட் ரீஃபண்ட்மெண்ட், 1 மினிட் கன்ஃபர்மேஷன். சரி, 1 மினிட்டுக்கு பார்த்துருவோமா? அப்போ இது வராது. 1 மினிட்டுக்கு இந்த ஹை பிஓஎஸ், இது சோச், ரைட்? அப்போது செல் பண்ணலாமா அப்படின்னா செல் பண்ணலாம்.
பட் சப்ளை எங்கே இருக்குது? இங்கேயும் சப்ளை இல்லை, எங்கேயுமே சப்ளை இல்லை. இங்கே ஒரு சப்ளை இருக்குது, பட் இது மிட்டிகேஷனான்னு பார்த்துருவோம். எஸ், மிட்டிகேஷன், அன்மிட்டிகேஷன். ஓகே, இந்த சப்ளை அன்மிட்டிகேஷன். நமக்கு இன்டியூஸ்மெண்ட் வந்து பர்ஃபெக்டாக இல்லை. ஸோ ஃபுல் லிக்விடிட்டி மூமெண்ட். ஓகேங்களா, இதில் நம்ம பண்ணக்கூடாது. இந்த இடத்துல அவாய்ட் பண்ணிடுவோம். அது இல்லாமல் இந்த மாதிரி லிக்விடிட்டி மூமெண்ட் வர்றது செஷன் ஏசினா இருக்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துருவோம். எஸ், ஏஷியன் செஷன் தான். ஓகேங்களா, ஏஷியன் செஷனில் வந்திருக்கு, அவாய்ட் பண்ணிடணும். இதை நம்ம தொடக்கூடாது. ஓகேங்களா, சரி, அப்படி வெயிட் பண்ணுவேன். 15 மினிட்ஸ் போகிறோம். ஸோ 15 மினிட்ஸ் போயிட்டு நமக்கு சப்ளை வந்து பிரேக் ஆகுது. ஓகேங்களா, இது எடுக்கிறோம். கன்ஃபர்மேஷன் இல்லாமல் சப்ளை பிரேக் ஆகுது. ஸோ மேலே இருக்கக்கூடிய இந்த 15 மினிட்ஸ் சப்ளை, இந்த இடத்துல எக்ஸ்ட்ரீம் 15 மினிட்ஸ் சப்ளையில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தேன். யூடியூப்லேயே கொடுத்துருந்தேன், வீடியோஸ் போய் பாருங்கள். மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணுறோம். 5 மினிட் போகிறோம். 5 மினிட்டில் நமக்கு ரீஃபைன்மெண்ட் இருக்கான்றதை செக் பண்ணணும். 5 மினிட்டில் நோ ரீஃபைன்மெண்ட். ஓகேங்களா, ரீஃபைன்மெண்ட் இல்லை. அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்? 5 மினிட்டில் கன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஓகே, பிரேக் ஆகிருக்கு. ரைட், அப்போது இங்கே சப்ளை இருக்குது, நல்ல ஒரு இன்டியூஸ்மெண்ட்டும் இருக்குது. ஓகேங்களா, இந்த சப்ளையில் செல் பண்ணணும். ஓகேங்களா, ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே இந்த மாதிரி செல் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிபி ஸோ கீழே இருக்கக்கூடிய டிமாண்டில் இருந்து நமக்கு பை இருக்குன்னு சொல்லியிருந்தோமா? ஸோ டிபியை வந்து இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டில் செட் பண்ணுறது பெட்டர். நல்ல ஒரு ப்ராஃபிட் வரும். கண்டிப்பாக மார்க்கெட் கீழே வரணும்னா கீழே தான் வந்தாகணும். ஓகேங்களா, சரி, இப்போ நம்ம மறுபடியும் 5 மினிட்டுக்கு போகிறோம். 5 மினிட் சப்ளைக்கு போகிறோம். இப்போ என்ட்ரி கொடுத்துருச்சு. நம்ம இதை இப்படி பிரேக் ஈவன் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா, மார்க்கெட் கீழே போயிட்டு வந்ததுனால இந்த சப்ளைக்கு நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து பார்ப்போம். ஓகேங்களா, இப்போ நமக்கு இந்த என்ட்ரி வந்து நான் போகலை. ஓகேங்களா, நான் வந்து ஃபுல் பிஸியாக இருந்தனால இந்த என்ட்ரி வந்து 1 வீக்காக நான் என்ட்ரி வந்து எந்த ஒரு ட்ரேடும் வந்து பண்ணல. சரி, இப்போது என்னோட நிலைமையில் நீங்கள் இருப்பீங்க. இப்போ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு ப்ரீவியஸ் அப்டேட் கொடுத்துருந்தப்போ நீங்கள் வீடியோ பார்க்காம இருந்திருக்கலாம். இப்போது இந்த இடத்துல நம்ம வரோம். ஓகேங்களா, இப்போ இந்த ஃபஸ்ட்டு பிரேக்குக்கு சப்ளை எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. வேறு எங்கே சப்ளை இருக்குது? இங்கே இருக்கா? வேறு இங்கே இல்லை. ஓகே, 2 சப்ளை இருக்குது. இந்த 2 சப்ளையில் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ மார்க்கெட் வந்து எங்கே இருக்கான்? மேலே வந்துட்டுருக்கான். ஸோ இன்கேஸ் இந்த இடத்துக்கு வந்தால் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். 1 மினிட்டில் கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் பண்ண சொல்லியிருந்தேன். கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு, செல்லும் கொடுத்துருச்சு, என்ட்ரியும் எடுத்துகிட்டு இப்போ கீழே போயிட்டுருக்கான். ஓகேங்களா, ஸோ இந்த டிஸ்கார்டில் கொடுத்துருந்த என்ட்ரியும் யூடியூப்பில் கொடுத்துருந்த என்ட்ரியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்ததும் ஒன்று தான். கன்ஃபர்மேஷன் பார்த்துருந்தீங்கன்னா சிம்பிள், அந்த இடத்துல என்ட்ரி வந்து போட போகிறீங்க, அவ்வளோதான். ஓகேங்களா, நான் வந்து என்ட்ரி போடாதனால, நான் பிஸியாக இருந்தனால, 1 வீக் ட்ரேட் பண்ணாதனால நான் இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறேன். பட் இது ரிஸ்க். ஓகேங்களா, சரி, இப்போது 5 மினிட் போவோம். 5 மினிட்டில் இந்த சப்ளையில் நமக்கு என்ட்ரி வந்து எடுத்திருக்கு. ஓகே, இதில் வந்து பிரேக் இருக்குது. மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான்றது பார்ப்போம். பிரேக், ஓகே, மார்க்கெட் மேலே வர சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இந்த சப்ளைக்கு வந்துட்டு செல் ஆகலாம், சான்சஸ் வந்து இருக்குது. ஓகே, ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ 2 சப்ளை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ யூரோஎஸ்டி என்ன பண்ணிகிட்ருக்கான்? ஸோ யூரோஎஸ்டி நம்ம இந்த சப்ளைலேருந்து செல் ஆவான்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் சப்ளைக்கு வரல. சரி, சப்ளைக்கு வரலைனாலும் நோ ப்ராப்ளம். டிமாண்ட்லேருந்து பை பண்ண போகிறோம். டிமாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் பை வந்து பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ அடுத்தது கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு என்ட்ரி வந்து எடுத்திருந்தோம். நமக்கு பிரேக் ஈவன் வந்து ஹிட் ஆயிருந்தது.
ரைட்டா? பிரேக் ஈவன் வந்து ஹிட் ஆயிருந்தது. ஃபஸ்ட்டு என்ட்ரி இது வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி வீடியோ இருக்கும். போய் பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு என்ட்ரி இங்கே இருக்குது. இந்த என்ட்ரி நமக்கு பிரேக் ஈவன் கொடுக்கல. ஃபஸ்ட்டு என்ட்ரி ஓகேங்களா? பிரேக் ஈவன் கொடுக்காம இது ஒரு டிபி லெவல் எங்கே இருக்குன்னா இந்த டிமாண்டில் இருக்குது. இதுதான் டிபி லெவல். ஓகேங்களா? பிரேக் ஈவன் நமக்கு கொடுத்துட்டு பிரேக் ஈவன் ஹிட் ஆகாமல் மார்க்கெட் சூப்பராக கீழே போயிட்டுருக்கான். ஓகேங்களா? இந்த என்ட்ரிக்கு அடுத்த என்ட்ரி தான் நமக்கு பிரேக் ஈவன் ஹிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம போட்டிருந்த என்ட்ரி இந்த சப்ளைக்கு 1 மினிட் இந்த சப்ளைக்கு நம்ம என்ட்ரி வந்து போட்டிருந்தோம். அதுதான் வந்து நமக்கு பிரேக் ஈவன் ஹிட் ஆயிருக்கு. ஸோ ஆக்சுவலான சப்ளையில் இருக்கக்கூடிய அந்த பிரேக் வந்து நமக்கு ஹிட் ஆகலை. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த சப்ளையில் எடுத்திருந்த என்ட்ரி வந்து நமக்கு பிரேக் ஈவன் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இது பிரேக் ஈவன் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஆக்சுவல் என்ட்ரி. ஓகேங்களா? இந்த சப்ளையில் இதுதான் வந்து ஆக்சுவல் என்ட்ரி. இது வந்து நமக்கு பிரேக் ஈவன் ஹிட் ஆகலை. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து அங்கே என்ட்ரி எடுத்துகிட்டு பிரேக் ஈவன் வந்து ஹிட் ஆகாமல் என்ன பண்ணிகிட்ருக்கான், மார்க்கெட் வந்து அப்படியே கீழே போயிட்டுருக்கான். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் வந்து கீழே தான் வந்து போயிட்டுருக்கான். ஸோ இதனால தான் நான் வந்து சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒரு என்ட்ரி செல் பண்ணுறீங்கன்னா டாப்பில் செல் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் என்ட்ரி போடாதீங்க. ஒரு என்ட்ரி பை பண்ணுறீங்கன்னா பாட்டமில் பை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் என்ட்ரி போடாதீங்க. அதுக்கப்புறமா போடக்கூடிய என்ட்ரிஸ் எல்லாமே லிக்விடிட்டியாக மாறுறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப ஹை. அதனால் டாப் அண்ட் பாட்டமில் போடுற என்ட்ரி தான் வந்து லிக்விடிட்டியாக மாறாது. ஸோ அதனால தான் வந்து நான் இந்த டாப் அண்ட் பாட்டம்ஸை வந்து சொல்கிறதுக்கான ரீசன். ஓகேங்களா? நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நமக்கு அப்டேட். ஸோ கரன்சி பேர்ஸ் வந்து ஒரு அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டான பொசிஷனுக்கு வந்து வரல. எந்த ஒரு கரன்சி பேரும் ஒரு கரெக்டான என்ட்ரியில் வந்து இல்லை. ஓகேங்களா? அதனால தான் எந்த ஒரு அப்டேட்டும் வந்து நம்ம கொடுக்கல. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்ளையில் செல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இங்கேருந்து இப்படி செல் ஆகிருக்கு. இதை பார்த்துட்டு கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம செல் பண்ணலான்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஃபெயில் பண்ண சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இங்கே ஃபெயில் பண்ண சான்சஸ் வந்து இருக்குது. அதனால் இதில் வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ கரன்சி பேர்ஸில் அப்டேட் வந்து கரெக்டாக இல்லை. அதனால தான் வந்து வீடியோ வந்து போடலை. ஸோ கரெக்டான என்ட்ரி கிடைக்கும் போதும் இல்லை என்ட்ரி கிடச்சி நான் எப்படி என்ட்ரி போனேன் அப்படின்றதையும் நம்ம வந்து அப்டேட் வந்து பண்ணுவோம். என்ட்ரி கிடச்சிதுன்னா ப்ரீ மார்க்கெட்டாகவே வந்து அப்டேட் வந்து பண்ணிடுவேன். ஸோ எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஸோ வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக திஸ் யூடியூப் சேனல் இஸ் ஒர்த் இட். நிறைய விஷயங்கள் நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட் வந்து பண்ணுங்கள். உங்களோட சஜஷன்ஸ் வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள். ஸோ கமெண்ட்லேயே வந்து இந்த யூடியூப் சேனலை பற்றி ரிவ்யூ அண்ட் ரேட்டிங்ஸ் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நான் போடுற கண்டென்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நான் வந்து போடுறேன். ஸோ ஒரு ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் வந்து நான் தைரியமாக போடுறேன் அப்படின்னா இது வந்து ஒரு 80% வந்து ஒர்க் ஆகும். அப்படின்றனால தான் நான் ஓப்பனாக வந்து இந்த இடத்துல பை போகும், செல் போகும் அப்படின்றத நான் ஒரு 2.5 இயர்ஸாக வந்து நான் போட்டுட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து தைரியம் வேணும். ஏன்னா நம்ம போடுறத வச்சுட்டு ஒருத்தங்க லாஸ் ஆகுறாங்கன்னா கமெண்டில் வந்து கண்டிப்பாக கழுவி ஊற்றுவீங்க. ஓகேங்களா? அதனால நான் போடுறேன் அப்படின்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், அனலைசிஸ் பண்ணுறேன், இதுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா 1:00 ஆகுது நைட்டு. ஓகேங்களா? இந்த 1:00, 12:00, 11:00 இந்த மாதிரி டைமில் தான் மார்க்கெட் ஸ்லோவாக இருக்கும். இந்த டைமில் ரெக்கார்ட் பண்ணி போட்டோன்னா கொஞ்சம் மூமெண்ட்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். நீங்கள் பார்க்கும்போது மார்னிங் 6:30க்கு நீங்கள் வீடியோ பார்க்கும்போது அந்த மூமெண்ட்ஸை பிடிக்கலாம் அப்படின்ட்டு நான் வெயிட் பண்ணி போடுறேன். ஸோ அதனால் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். ஸோ கற்றுக்குங்க, கற்றுக்கிட்டா பண்ணலாம். இதில் ப்ராஃபிட் பண்ண முடியாதெல்லாம் கிடையாது, ப்ராஃபிட்லாம் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? அதனால் ஸோ இந்த வீடியோவில் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன். ஸோ வீடியோ எப்படி இருக்குது, எந்த மாதிரி இருக்குன்றத ஒரு ரிவ்யூ மாதிரி கமெண்ட் வந்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டர், நல்லாயிருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். லைக் ரொம்ப ரொம்ப கம்மியாகுது. லைக் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் யூடியூப் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு புதுசுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.